2025 அரசு ஊழியர்கள் வழங்கப் போகும் மாறுபட்ட உறுதிமொழி. ஜனவரி 1 அரசு சேவையாளர்கள் தமது கடமைகளை ஆரம்பிக்கும் போது வழங்கும் உறுதிமொழி இம்முறை வேறுபட்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படவுள்ள தூய்மையான இலங்கை திட்டத்துடன் இணைக்கப்பட்ட உறுதிமொழியாக அது அமையும் என ஜனாதிபதி அலுவலகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். முறையான சுகாதாரமான சூழலை உருவாக்குதல், இளைஞர் மற்றும் ஊழலை அரசு மற்றும் தனியார் துறையினரிடமிருந்து ஒழித்தல், டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட புதுமையான திட்டங்களுடன் தூய்மையான இலங்கை என்ற கருத்தை பல வழிகளில் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் ஜனவரி 1 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த வேலை திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் இந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்துக்கு வந்துள்ள அமைதி பணிக்கான கப்பல். அமைதி காக்கும் பணிக்காக லெபனானுக்கு செல்லும் இந்தோனேஷியா போர்க்கப்பலான KRI சுல்தான் இஸ்கந்தர் மூடா 367 நேற்று சனிக்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. கடற்படை மரபுகளின்படி இந்த கப்பலை இலங்கை கடற்படை வரவேற்றது. இந்த கப்பல் 120 பணியாளர்களை கொண்ட 90.71 மீட்டர் நீளமுடையது. அதிகாரப்பூர்வ வருகையை முடித்துக்கொண்டு KRI சுல்தான் இஸ்கந்தர் மூடா 367 டிசம்பர் 30 நாட்டை விட்டு புறப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாதி வன்புணர்வு, காதலன் உட்பட 3 கைது. நாவுல வெல்கால பிரதேசத்தில் அரசு வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதியொருவர் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். வெல்கால அம்பன பிரதேசத்தில் இந்த சம்பவத்தை எதிர்கொண்டதாக நாவுல காவல் நிலையத்தில் குறித்த தாதி அளித்திருந்த முறைப்பாட்டின் பிரகாரம் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் வெல்கம அம்பன பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் ஒருவர் இராணுவ சேவையிலிருந்து விடுமுறையில் சென்றவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஓடு பாதையில் தீப்பற்றி எரிந்த தென்கொரிய விமானம். தென்கொரியாவில் உள்ள முவோன் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் ஒன்று ஓடு பாதையிலிருந்து விலகி தரையில் மோதி விபத்துக்குள்ளானதில் 62 பேர் உயிரிழந்தனர் என வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. தாய்லாந்திலிருந்து திரும்பிய செஜு ஏர் நிறுவனத்தின் விமானம் முவான் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 175 பயணிகள் 6 விமான பணியாளர்களுடன் சென்ற விமானமே விபத்துக்குள்ளானது. யாழ்ப்பாணத்தில் மோசமான பொருட்களுடன் பெண்ணொருவர் அதிரடி கைது. யாழ்ப்பாணம் ஏலாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் பெருமளவிலான போதைப் பொருட்களுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் 41 வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழில் ஆபத்தான முறையில் பயணித்த பேருந்து. யாழ்ப்பாணத்தில் தனியார் பேருந்து ஒன்று வீதி விதிமுறைகளை மீறி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்தது தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவலாக காணொலிகள் பகிரப்பட்டு கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வழித்தடத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. 297911 என்ற பதிவிலக்கத்தை கொண்ட பேருந்தே இவ்வாறு வீதியில் ஆபத்தான முறையில் பயணித்துள்ளது. பின்னால் வரும் வாகனத்துக்கு வழிவிடாமல் வீதியின் குறுக்கும் மறுக்குமாக பேருந்தானது பயணத்தில் ஈடுபட்டுள்ளது. பயணிகள் மத்தியிலும் வீதியில் பயணித்தவர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு அதிகாரிகளுடன் போராடி வரும் அனுர அரசு. தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளை பாதுகாப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது அரசு அதிகாரிகளுடன் போராடி வருகிறது. அதே சமயம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்னர் மக்களின் உரிமைகளுக்காக வீதியில் இறங்கி போராட வேண்டியிருந்தது என கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்தார். ஷில்பி பபானி ஜனாதிபதி விருதுகள் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். இந்தியாவுடன் பேச தயாராகும் அர்ச்சுனா MP. கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சினை தொடர்பில் இந்திய அரசாங்கத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் தனது தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்க இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். கடல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை கூறினார். இதேவேளை குறித்த விடயத்தின் போது அரசாங்கம் சார்ந்த கருத்துக்களை இந்திய அரசிடம் தான் முன்வைக்கப் போவதில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார்.
கருணா அன்று செய்தது சரி என்பதை இன்று நிரூபித்துள்ள தமிழரசு கட்சி சுமந்திரன் மத்திய குழு. தமிழரசு கட்சி நாடாளுமன்ற குழு பேச்சாளராக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர் இருந்தால் அவர் கட்சி பேச்சாளராகவும் செயற்படலாம். ஆனால் மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவர் நாடாளுமன்ற குழு பேச்சாளராக இருந்தால் அவர் தமிழரசு கட்சி பேச்சாளராக செயற்படக்கூடாது. இதுதான் இன்றைய தினம் வவுனியா மத்திய குழுவில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த CVK, சிவஞானம், சுமந்திரன், சயந்தன், குலநாயகம் ஆகியோர் எடுத்த முடிவுகளாக கருத வேண்டியுள்ளது. மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் நாடாளுமன்ற குழுவாக நியமித்தால் அவர் தமிழரசு கட்சி பேச்சாளராக செயற்படக்கூடாது என்பதை என யாழ்ப்பாணத்தை சேர்ந்த CVK, சிவஞானம், சுமந்திரன் சிந்தனையாக இருந்துள்ளது.